பல கோடி இதயங்களை வென்ற நாயகிகளின் வரிசையில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா? உங்கள் கனவை நனவாக்கும் ஒரு முயற்சி ஜீ தமிழின் மகா நடிகை. இப்படி தாங்க ஒரு நாள் டிவியில் மகா நடிகை ஆடிஷன் வந்துச்சு. நமக்கு மீடியாவில் போக ஆசை இல்லை, ஸோ நம்ம டேலண்ட்டை காட்டிடலாமே அப்படின்ட்டு சும்மா இருந்த என் புருஷனை கூட்டிகிட்டு ஆடிஷன் நடக்கிற ஸ்கூலுக்கு போனோம். அங்கே பார்த்தா ஒரே குட்டீஸ் தான். என்னென்னு கேட்டால் சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ்க்கான ஆடிஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, அப்போ மகா நடிகை ஆடிஷன் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆடிஷனா செலெக்ஷனே முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து ஆடிஷன் பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஆடிஷன் இல்லையா அப்படின்ட்டு நானும் பாவமா நமக்கு எங்கே நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கிளம்பிட்டேன். சரி ஓகே, வெளியே வரும்போது அந்த வழியாக போனப்போ என்னோடய பழைய ஸ்கூல் ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அதை பற்றி யோசிச்சுட்டே போயிட்டுருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஏங்க மகா நடிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஆடிஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, ஏங்க எனக்கு அந்த ஷோவோட டைரக்டரே தெரியும், அவர் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன், வாங்க உள்ளே போய் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, எப்படியும் நம்ம டேலண்ட்டை இன்னைக்கு காட்டுறதுக்கு நமக்கான ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஸ்டேஜ்குள்ளே போயிட்டு என்னோடய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டேன். ஸோ அங்கே என்னோடய பர்ஃபார்மன்ஸ் என்னால் வீடியோ எடுக்க முடியாததால் இங்கே உங்களுக்கு அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டைரக்டர் சங்கர் சப்ர சங்கரம் மீனே டுடே ஸ்பெஷல் வா 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 மீன் 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 மீனே யோ பட்டான் நாமோ பொண்டாட்டிய தடவர மாதிரி தடவர மீன் சாப்பிட்ற மூஞ்சி பாரு. பொண்ணுங்கெல்லாம் துணி துவைக்கதான் லாக்கியா? ஏய் போட்டன்னா தம் இருக்கும், வாய் இருக்காது. நான் கற்றுக்கிட்டேன் பாக்ஸிங் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஓகேலாம் என்ன நைஸாக பேசி லைனுக்கு வர பார்க்குறியா? படா வா, பாக்ஸிங் எங்கே கற்றுக்கிட்டேன்? யோகேலாம் என்ன வயசாகுது, 80 90? சும்மா சொன்னது திருப்பி திருப்பி மொக்க மூஞ்சி. செல்லாம் அது திருட்டு மீன் விற்குது, நம்மக்கிட்ட வா, ஃப்ரெஷ்ஷான மீன் நிறைய இருக்குது. போ போ போ, உலகைக்கு கூப்பிட்டு பாரு, உன் வயசுக்கு மூஞ்சுக்கு ஏற்ற ஜோடி தான். போ போ கவ் கவ் மீனுக்கா, கவ் கவ் மீன்கா மீனே. ஏய் செத்த மீன் திருப்பி செத்துற போதும், அசிங்க மச்ச மூஞ்சி தூக்கின்னு படா. பிஸ்னஸ் பண்ணுற டயத்தில் சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த 500 ரூபாவை பின்னால் சரிக்கிறியா? இங்கே பாரு, நாளைக்கு காலைல ஜிம் வந்து சரி, காலைல 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் நான் உனக்கு பாக்ஸிங் சொல்லித்தரேன். டெய்லி 500 ரூபாய் தரேன். எல்லாம் அள்ளி முதல்ல கிட்ட கற்றுக்கினேன். ஃப்ளோட்டு ஃப்ளோட்டு லைக் அ பட்டர்ஃப்ளை, ஸ்டிங் லைக் அ பீ. மச்சானே மச்சானே சுட்டான் வா மச்சானே மச்சானே வா மச்சானே மச்சானே. என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது முடிஞ்சதுமே வந்து அவங்க என்னை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுனாங்க. ஆடிஷனுக்கு வந்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, அம்மா ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கீங்களா, சூப்பராக பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் ஆக்டிங்லாம் போகல, சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ சூப்பர்மா, சரி வேறு ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தேன். நான் பேசலாமா அங்கிள்? சந்தோஷ் எனக்கு வேண்டாம், நான் போயிடுறேன். எனக்கு எங்கே எப்படி பேசணும்னு தெரியாது அங்கிள். இப்போ கூட நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது அங்கிள். ஆனால் சந்தோஷ்க்கு நான் சரியானவ இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது அங்கிள். நீங்கள் என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னப்போ 7 நாளில் எப்படி ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிக்க முடியும்னு நினச்சேன். இங்கே வந்தப்புறம் தெரிஞ்சிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
நீங்கள் என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது அங்கிள். ஆனால் சந்தோஷை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னெல்லாம் சும்மா 4 வார்த்தை பேசும்பா, இப்போ பேசவே வேண்டாங்கிறான். முன்னாடிலாம் என்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறதுக்காகவே ஃபோன் பண்ணுவான், இப்போ திட்டுறதுக்காகவே ஃபோன் பண்ணுறான். முன்னாடிலாம் என்கிட்ட எது பிடிச்சிருக்குன்னு சொன்னானோ இப்போ அதையே பிடிக்கலங்கிறான். நான் இங்கேருந்து போகிறது சந்தோஷ் என்னை திட்டுறாங்கிறதுக்காக இல்லை அங்கிள். முதல்லலாம் கூட சந்தோஷ் என்னை திட்டுவான், ஆனால் அதில் ஒரு லவ் இருந்துச்சு. இப்போது அது இல்லை. எங்கள் வீட்டில் நான் தனியாக இருக்கும்போது கூட நான் தனியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணதில்லை அங்கிள். ஆனால் இங்கே என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருந்து கூட எனக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்கு அங்கிள். எனக்கு வீட்டில் ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரிலாம் பேச தெரியாது அங்கிள். நடிக்கவும் தெரியாது. இங்கே இருந்தால் என் வாழ்நாள் முழுக்க நடிக்க வேண்டியிருக்குமோன்ற பயத்தில் தான் அங்கிள் நான் இங்கேருந்து கிளம்புறேன். கெஸ்ட்டு மாதிரி வந்தேன், கெஸ்ட்டாகவே போயிட்டு. நான் பேசுறது இங்கே இருக்க யார் மனசையாவது கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. பாய் ஆண்டி. ஆக்சுவலி இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நான் அங்கே ஸ்டேஜில் அழுதுட்டேன். ஜட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஃபன்னி ஏதாவது உங்களால் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணேன். கல்பனா, எஸ் நான் தான். என்ன விஷயம்? குங்குமம் இருக்கா? அப்போ பாப்பா காலையிலேருந்து எத்தனை ஃபோன் கால்ஸ், எஸ்எம்எஸ், புக்கேஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ், ஆட்டோகிராஃப்ஸ். இதுக்கு தான் இத்தனை நாள் வெளில சொல்லாமல் இருந்தேன். டிஸ்டர்ப் பண்ணுறாங்கப்பா. ஆக்சுவலி அவனை நான் வந்து பாம்பே ஏர்போர்ட்டில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். என்னையே பார்த்துட்டு இருந்தான். ஃப்ளைட்டில் பார்த்தா எனக்கு பக்கத்து சீட்டு அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பித்தான். சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருந்தான். அப்புறம் நான் முடியவே முடியாதுன்னுட்டேன். அவன் மேலே ஆள் அனுப்பான், ஒத்த காலில் நிற்கிறான். சரி ஓகேன்னுட்டேன். இப்போ குங்குமம் வேறு நியூஸ் வந்துருச்சா? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் வராங்க ரெக்கமெண்டேஷன். ஆமாம், நீ கூட இப்போ அந்த ஆடுக்காக தானே வந்திருக்க. அதான்ப்பா, அந்த ஆட் ஷூட்டிங்காக தானே நீ ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்க, கோட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க. நீ செலக்ட் ஆகிட்டியா? ஆனால் நான் ரெஃபர் பண்ணட்டுமா? ஆனால் எனக்கு டேலண்ட் தான் முக்கியம். டேலண்ட் இருந்தால் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். கோட்டு மாட்டிட்டு வந்தால் குவாலியர் ஆடில் தான் நடிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. அந்நியப்பில் அனில் சேமியாங்க எது கொடுத்தாலும் நடிக்கணும். சரி ஓகே, இந்த பிடி இதுதான் இப்போ கரண்டி. இப்போ சொல்லு. ரூபினிங்கிறது சமையல்காரியோட பேர் இல்லைங்க, சமையல் எண்ணெயோட பேர். சொல்லு சொல்லு சொல்லு. சரி, நீ ரொம்ப பிஹேவ் பண்ணுற. உன் நம்பர் கொடுத்துரு. ஏதாவது சான்ஸ் வந்தால் கூப்பிடுறேன். வச்சிருக்க அதான் ஏன்ப்பா வாங்கினேன்? சிக்னலே கலைக்கலையா? தப்பா செல்லு. அவன் திருப்பி வைன்னா கேட்குறானா? எங்கள் கம்பெனி தான் இருந்தாலும் ஸ்டார்ட் முக்கியம்ல. உன் பேர் என்ன சொன்ன? ஒரு நிமிஷம். அனிதா. தேங்க்யூ. உன் பேர் என்ன சொன்ன? மனோகரா. ஓகே மனோகர், இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். சான்ஸ் வந்தால் கூப்பிட்றேன். ஓகே. அனிதா, ஆக்சுவலி அவனை நான் ஃபஸ்ட்டு பாம்பே ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன்.
ஆக்சுவலி என்னோடய 3 பெர்ஃபார்மன்ஸுமே முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப 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 நல்ல கமெண்ட்ஸு. அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தேங்க்யூம்மா, நீங்கள் இவ்வளோ டெடிக்கேட்டடாக வந்து ஒரு ஆடிஷனுக்கு வந்து வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, கிளாஸஸ்லாம் போகல அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால் வந்து கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பாக எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓல்டு மூவிஸ்லாம் பாருங்கள், ஓல்டு ஆக்ட்ரஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரெயின் ஆகி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களை வந்து எங்கள் சேனல்லேருந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. அவ்வளோ ஸ்வெட்டு உள்ள அவ்வளோ ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணது ஒரு மாதிரி நர்வஸாக இருந்ததால் அப்படியே ஸ்வெட்டாகி வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தப்புறமா வந்து இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அவருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ட்ரீட் வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருந்த ஹோட்டலுக்கு போயிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து சேனலில் கிடைக்கல. எனக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்குமே வந்து அவங்க நம்பர்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ கடைசியில் ஒரு 2 வீக்ஸ் கழித்து வந்து பார்த்தா ப்ரோமோவே வந்துடுச்சு. இந்த சாட்டர்டே சண்டேலேருந்து ஷோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ நம்மளை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் வந்து ரியலைஸ் ஆச்சு, ஓகே நம்மளை செலக்ட் பண்ணல போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் எனக்கு வந்து என்ன எனக்கு லேக் ஆச்சு அப்படின்றது வந்து தெரியல. ஸோ நாங்கள் நல்லா யோசிச்சுட்டு, இல்லையே நம்ம நல்லா தானே பண்ணோம், அவங்க சைட்லேருந்து அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலி மகாநடிகை ஆடிஷனுக்கு செலெக்ஷன் எப்போவும் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிட்ருக்கு. பட் இந்த சைட்லேருந்து வந்து இந்த ஊரில் ஆடிஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ஏதோ போனதால் அவங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த ஷூட் வச்சு அதை வந்து முடிச்சிருக்காங்க. கிட்ட போயிட்டு விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்ன தான் தடங்கள் வந்தாலும் இனியும் என்னோடய முயற்சிகள் வந்து தொடர்ந்து போய்கிட்டே தான் இருப்பேன் என்னோடய ட்ரீமை கேட்ச் பண்ணுறதுக்கு.